சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். அது கூடயே உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கி எடுத்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஒரு டிஷ் செஞ்சாலுமே தீ அதிகமாக வச்சு அது தீச்சிடக்கூடாது. பொறுமையாக குக் பண்ணாலே அந்த டிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா அந்த கறியோடு அந்த மிளகாத்தூள் பிரட்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். அந்த காரம்லாம் நல்லா அந்த சிக்கனில் ஊறினதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடணும். சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துட்டு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். கொஞ்சம் லைட்டாக அது குக் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கணும். நம்மளுக்கு கிரேவி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இப்போ சுட சுட சாதத்தில் அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மசாலாவும் தேவையில்லை. நம்ம வீட்டு மசாலா சேர்த்தாலே நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.